أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய அந்த மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால போன வாரம் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? என் அடிமை என்று நிரூபிக்கக்கூடிய 2 விடயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். திக்ருல்லா, அல்லாஹுடைய நினைவு கூறுதலும், இன்னொரு வழிதான் கல்வியை தேடுதலும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நல்லுபதேசம் எனும் நசீஹத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இது முஸ்லிம்களுடைய அல்ல, இஸ்லாத்துடைய அடிப்படையே நசீஹத்து தான். அத்தீனும் நசீஹா, மார்க்கம் என்பதே பிற நலம் நாடுவது தான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த நசீஹத்தை கேட்கும் பொழுது, ஏன்னா சில இடங்களில் எப்படின்னா எல்லாருக்கும் நசீஹத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுக்க மாட்டான். அதே போல் எல்லாருக்கும் நசீஹத்தை சொல்லவும் கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த தமிழில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த குரங்கு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு தூக்கணாக்குருவி இருந்துச்சா. அந்த தூக்கணாக்குருவி என்னன்னா அந்த தூக்கணாக்குருவியுடைய கூடு பார்த்துருப்பீங்கல்ல, அழகா இருக்கும். உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குமா, பஞ்சு மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கும். அப்போ அந்த குரங்கு மலையில் நனைஞ்சிட்டே இருந்திருக்குது. இப்போ அந்த தூக்கணாக்குருவி சொல்லியிருக்கு, ஏன் இப்படி மலையில் நனைஞ்சிட்டே இருக்கிற, என்ன மாதிரி ஒரு வீடு கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நசீஹத் பண்ணியிருக்கு. அந்த குரங்கு அதனுடைய வேலையை காட்டிட்டு, எனக்கா நீ உபதேசம் சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை போய் என்ன செஞ்சு தாவி பிடிச்சி இழுத்து கீழே போட்டுருச்சு. அதுக்கு தான் ஒரு தமிழில் கூட அந்த பாட்டு சொல்லுவாங்க, வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெரிசலை தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடர் அது ஆகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஈனருக்கு உரைத்திடில் அப்படி அவங்களுக்கு எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வானரம்னா குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழில் இப்படி ஒரு பாடலாக முற்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் நல்லா இருந்துச்சு. வானரும் மலைதினில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெரிசலை தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும். ஞானத்தோடு கல்வியோடு நூல்களை நம்ம நவீன்று வச்சிருப்போம். தெரிஞ்ச கல்விமான்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஈனருக்கு உரைத்திடில் இடர் அது ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு, இடர்னா அது ஒரு துன்பமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போலத்தான் நல்லுபதேசம் என்பது கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டும். சில பேருக்கு அந்த நல்லுபதேசம் பலனளிக்காது. சில பேருக்கு நல்லுபதேசம் சொல்லக்கூடிய அளவிற்கு, கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க முடியாது, அந்த குரங்கு போல எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நமக்கு நசீஹத்தை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதே போலயே இனியும் நிறைய நசீஹத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருப்பானாக. ஆமீன். அதே போல கேட்கக்கூடிய நசீஹத்தை நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்தணும், அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. இந்த குர்ஆன் வசனத்துடைய ஸ்டார்டிங் இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லா. என்ன அர்த்தம்? இக்தரப நெருங்கி விட்டது, ஹிசாபுஹும் அவர்களுடைய விசாரணையினால் நெருங்கி விட்டது,
அல்லாஹு தாலா எதிர்காலத்தை பற்றியே சொல்லிட்டா, வந்துருச்சு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். ஆனால் வஹும் கஃப்லா, அவர்கள் எல்லாம் மறதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணை நாள் நெருங்கிருச்சுங்கிற அந்த அச்சம் இல்லை, அந்த பயம் இல்லை, அவர்கள் மறதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஅரிதூன், புறக்கணித்தவர்களாக அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் மனிதா 5 விஷயங்களை மறந்து விடாதே உணர்ந்து கொள் என்கின்ற தலைப்புல நம்ம பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம இந்த காலத்துல நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் போக போக நிறைய விஷயங்களை மறந்துட்டே வர்றோம். மறக்க கூடாத விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறோம், மறக்க வேண்டிய விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், மறந்து போயிட்டோம். நல்லா பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த 5 விஷயங்களை ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் இறைவனுடைய அச்சமும் ஈமானுடைய அந்த உறுதியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அதனுடைய தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் கொண்டதாக இருக்குது. சூரா அம்பியா சூரா அம்பியாவில் 1 to 6 வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 2வது வசனமே இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு 2வது வசனம் என்ன சொல்கிறான் தெரியுமா? அப்படி கேட்கக்கூடிய உபதேசம் கேட்கக்கூடியவர்கள் விளையாட்டுத்தனமாக கேட்டுட்டு இருக்கிறாங்களா? சில பேர் கேட்போம், எதுக்காக என்ன சும்மா கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அந்த வசனத்தில் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். விளையாட்டுத்தனமாக அவர்கள் தன்னுடைய செவிகளை தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யாது, பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தையே சொல்லி கடைசியை எப்படி சொல்லி முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஈமான் கொள்வார்களா அப்படின்ட்டு. ஏன் இந்த கேள்வி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நசீஹத் சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் எப்படி கேள்வி செஞ்சாங்க தெரியுமா? இவர் ஒரு கனவு கண்டிருக்கிறார் போல, கனவுல கண்டதை சொல்றாரு. இல்ல அவங்களே சொல்லிட்டு இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இவர் ஏதோ அவருடைய சொந்த கற்பனை கதையை சொல்றாரு, அதுவும் இல்ல அவர் ஒரு கவிஞரா சூனியக்காரரா இருக்காரு, அதுவும் இல்லை. ஒரு கால் அவர் உண்மை சொல்பவராக இருந்தால் முற்காலத்துல முன்னோர்கள் ஏதாவது ஒரு அத்தாட்சி காட்டினாங்கல்ல, அது போல் அவர் காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இவர்களெல்லாம் ஈமான் கொள்வார்களா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யற அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியாக கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். சரி, இன்னைக்கு ஓதப்பட்ட வசனமும் அழகானது. இன்னைக்கு சொல்லப்பட்ட தஹ்ஃபீல் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் மேலும் மேலும் ஞாபக சக்தியையும் குர்ஆனை மனனம் செய்யும் ஆற்றலையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதில் இவங்க ஓதும் பொழுது நமக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. என்னென்னா, இந்த ஹிஃபு முடித்தவங்க, அதாவது குர்ஆனை மனனம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா, சரி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன தலைப்பு சொன்னோம்? இந்த 5 விஷயங்களை மறந்து விடாதே மனிதா, உணர்ந்து வாழ் என்கின்ற தலைப்பில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். முதல்ல மறதி என்பது எல்லா இடத்திலும் வரக்கூடாது அப்படிதானே? இப்போ நம்ம குர்ஆன் சில நேரம் என்னது மறந்து போயிடுது. அதே இது சில இடங்களில் மறதி வந்தே ஆக வேண்டும். செய்த உதவியை மறந்துடணும் அப்படி. சரி, அதான் நம்ம செய்த உதவியை அவங்க நம்ம செய்த உதவியை என்ன செஞ்சிடணும், மறந்து விட வேண்டும். அடுத்தவர்கள் நம்மள ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அதையோடு நம்ம மறந்துடும். அதெல்லாம் நம்ம பயங்கரமா ஞாபகம் வச்சிருப்போம். அதுவும் அப்படியே ஒரு புள்ளி கமா கூட விட மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா சில விடயங்களை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகரிப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய காரணம். என்ன அப்படின்னா, முதலில் அல்லாஹ்வை மறந்து வாழாதே மனிதா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா படைத்த இறைவனை மறந்து வாழ்வதனால தான் முஸ்லீமாக இருந்து கொண்டும் அவன் ஹராமான வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறான், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. இப்போ அல்லாஹ்வை மறக்கும் பொழுது எல்லாமே இல்லாம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு? ரஹ்மத்து கூட, ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் அவன் கொடுக்கக்கூடிய நிஅமத்தை அனுபவிக்க முடியும். அந்த வார்த்தை அடிக்கடி யோசிச்சுட்டே இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமாக இது ரஹ்மத் இல்லாததற்கு எடுத்துக்காட்டு இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், சும்மா சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ சுகர் பேஷண்டா இருக்கிறாங்க, எல்லா உணவுகளும் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, அவங்களால சாப்பிட முடியல. இது யதார்த்தம், இது அந்த நோய்க்கான ஒரு மருந்து, அவ்வளவுதான். ஆனா அதே இது நிறைய பேர் எல்லா பணம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, ஆனா நிம்மதி இருக்காது. அதே போலத்தான் குழந்தை ஒரு 10 வருஷம் பிள்ளையே இல்லை அவங்களுக்கு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. சில பேர் அதுல கூட பாத்தீங்கன்னா 10 வருஷத்தை அடுத்து பெற்ற பிள்ளைகள் கூட அல்லாஹ் சில நேரம் சோதனையாக ஆக்கிடுறான். மஅதல், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி அவனுடைய ரஹ்மத் இல்லை என்றால் அவனுடைய நிஅமத்தை கூட நம்மளால லzzத் பண்ண முடியாது, சுவைக்க முடியாது. அல்லாஹ்வை மறக்காமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நோயின் போதுதான் அல்லாஹ் அதிகமா நினைப்போம்.
அப்படிதானே? ஆனா சில சமயம் அந்த நோய் கூட இறைவன் மீது கோபத்தை ஏற்படுத்திடும். எல்லாம் பாதுகாக்கணும். ஒருத்தருக்கு, ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உடல்நலம் விசாரிக்க போறாங்க. காய்ச்சல், சரியான காய்ச்சல். இப்போ அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, காய்ச்சல் அந்த வேதனை தாங்க முடியாம அல்லாஹ் லா பக்ஸ துஹூருன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா அதை காதில் வாங்காமல் அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வயதான மனிதருக்கு வந்த இந்த காய்ச்சல் கபருக்கு போனால் விடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு வேதனை தாங்க முடியல. அப்படிதானே சில பேர் சில நோயில ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கிறாங்கன்னா, எதுக்குதான் எல்லாம் என்னை இப்படி வச்சிருக்கானோ, நான் என்ன செஞ்சேனோ, ஏது செஞ்சேனோ. ஆனா அந்த நோயின் மூலம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுங்கிறத அவங்களால உணர முடியல. சுப்ஹானல்லாஹ். யாருடைய வீட்டில் வயோதிகர்களும், அதுக்காக எல்லா நோயாளிகள் இருக்கணுங்கிறது கிடையாது, சிறப்புக்கு சொல்றோம். யாருடைய வீட்டில் வயோதிகர்களும் நோயாளிகளும் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் மலக்குமார்கள் வந்து கொண்டிருப்பாங்களா. அதனால தான் நோயாளிகளை உடல்நலம் விசாரிக்கும் பொழுது மலக்குமார்கள் நமக்கு துஆ செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த அளவிற்கு அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப சோதனையே கஷ்டமோ இன்பமோ துன்பமோ இறைவனை மறக்காமல் வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதே போலதான் ஒரு வாலிபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நலம் விசாரிக்க போயிருக்கிறாங்க. அந்த வாலிபர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது, அவர் கோழி குஞ்சு போல குறுகிட்டாராம் அந்த நோயின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எதனால நீங்க இப்படி ஆகிட்டீங்க, எதுவும் வேற ஏதாவது மாத்தி துஆ செஞ்சிட்டீங்களா, பிரார்த்தனை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரம் மனிதர்களுடைய ஹசத் என்கின்ற பொறாமையும் கண் திருஷ்டியும் மனிதன் இல்லாம ஆக்கிரும். அதே போலதான் பிரார்த்தனை நல்ல முறையில நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ரத்தின சுருக்கமாக பிரார்த்தனை செய்யுங்கள்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லக்கூடிய அந்த நசீஹத்துல தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்வதை நபி அவர்கள் வெறுத்திருக்கிறாங்க. இப்ப அதுல அந்த சஹாபி இப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ், மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனையை எனக்கு இம்மையிலே கொடுத்துறேன். எல்லாம் பாதுகாக்கணும். இறைவனுடைய தண்டனையை ஒரு பொழுதும் கேட்க கூடாது, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் நீங்க எல்லா பாவங்களையும், அதாவது உலகம் முழுக்க பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் நான் என்ன செஞ்சிடுறேன், மன்னிச்சிடுறேன், இணை வைப்பை தவிரங்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறேன். அந்த சாய்ஸை, அந்த சலுகையை நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ அந்த மனிதன் அப்படி சொல்லி துஆ செஞ்ச உடனே தான் அல்லாஹ் ஒரு பெரிய நோயை கொடுத்து கோழி குஞ்சு போல என்ன செஞ்சுட்டான், குறுக்க வச்சுட்டான். இப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருக்கு சொல்றாங்க, வாலிபரே அப்படி துஆ செய்யாதீங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, இம்மையில மறுமையில எனக்கு நற்பாக்கியத்தை கொடுன்னு என்ன செய்யுங்க, இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. ஆக எல்லா நேரத்திலும் இறைவனை மறக்காமல் வாழும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, இறைவனை நினைத்து செய்யும் காரியம் எப்பொழுதும் வெற்றியாகத்தான் அமையும். இறைவனை நினைக்காம என்னுடைய முயற்சியினால் ஒரு கடை வைக்கிறேன், என்னுடைய முயற்சியினால் ஒரு வியாபாரம் செய்கிறேன், என்னுடைய முயற்சியினால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய நினைவை மறந்து நாம் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் ஒரு பொழுதும் அது வெற்றியாகாது. எல்லாம் பாதுகாக்கணும். இது யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஒரு இறைநேசர் இருந்தாராம். அந்த இறைநேசர் ஹஜ் செய்யணும்ட்டு ரொம்ப ஆசை, ஆனா ஏழை. அதெல்லாம் நமக்கான ஒரு பாடமாக கூட இந்த வரலாறு இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஹஜ் செய்யக்கூடிய ஆசை இருக்குது இல்லையா. ஆனா அந்த ஏழையான அந்த இறைநேசருக்கு ஹஜ் செய்யக்கூடிய ஆசை உண்டு. எப்ப ஆசை வந்துச்சு தெரியுமா, ஒரு ஆலிம், ஒரு கற்றறிந்த ஒரு ஆலிம் என்ன செய்யறது, ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம அப்படிதானே ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போது என்ன செய்யும், அது ஒரு பேரு ஆசை வரும். என்ன அப்படி சொல்லும்போது ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ வீட்டில் போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்துல இப்படி அனுமதி கேட்குறாங்க, நான் எனக்கு ஹஜ் செய்யணும்ட்டு ஆசை, ஆனால் அதுக்கான பொருளாதாரம் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் புறப்படுவேன், இறைவனுடைய மீது தவக்கல் வைத்து நான் என்ன செய்வேன், புறப்படுவேன், அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வான், ஆனால் உங்களுடைய அனுமதி எனக்கு வேணும். ஏன், பொறுப்பு என்ன, அவங்களுடைய பொறுப்பு இல்லையா. அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, என்ன நாமளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீங்க போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வாங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யறது, பிள்ளைகள்லாம் பார்க்குறீங்கல்ல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க, நானும் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இறைநேசருக்கு ஒவ்வொரு நாளும் அதை குறித்து கவலைப்பட்டுட்டே இருப்பாராம். யா அல்லாஹ், என்னை வாழ்நாள் ஒரு முறையாவது என்ன செஞ்சிரு, எனக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்மளுடைய பிள்ளைகள்ல சில பிள்ளைகளுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளிலேயே சில பிள்ளைகளுடைய வார்த்தை ஆறுதலா இருக்கும் சொல்லும்போது அந்த நேரத்துல. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு பெண் குழந்தை என்ன செய்து தன்னுடைய வாப்பாட்ட ஏன் வாப்பா தினமும் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லப்பா, எனக்கு இப்படி ஒரு இது இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, அதனால எனக்கு உங்க அம்மா என்னன்னா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும் பொழுது, வாப்பா நீங்க போங்க, நான் அம்மாவை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நல்லா ஒரு பாலிகான பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சமாதானப்படுத்துக்கிறேன்,
இப்போ பொருளாதாரத்துக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் எப்படி இறைவன் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் போறேன்ட்டு கிளம்புறீங்களோ அது மாதிரி நம்ம போகக்கூடாது சொல்கிறேன் என்ன. ஏன்னா அவங்க இறை நேசர், அதனால தான் இறை நேசர் அண்டர்லைன் பண்ணுறோம். ஓகேவா, சரியா? இன்ஷா அல்லாஹ் இறை நேசராக ஆகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நபிமார்கள் சஹாபாக்களாக தான் ஆக முடியாது, ஆனால் இறை நேசர் என்ன செய்யலாம், ஆகலாம். சரி, ஹை. அப்போ கிளம்புறாங்க. நான் என்ன செய்கிறேன், இறைவன் மீது தவக்குள் வைத்து போகிறேன்ல, போறீங்கல்ல, அது போல அல்லாஹுடைய மீது முழு நம்பிக்கை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோம், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இறைநேசர் என்ன செய்கிறாரு, அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒரு கிராமத்தில் தங்குறாங்க இரவு நேரத்தில். இப்போலாம் நடைப்பயணம் தானே, இரவு நேரத்தில் தங்குறாங்க. தங்கும் பொழுது அந்த கிராமத்துடைய தலைவருக்கு வந்து விஷம் இருக்கக்கூடிய ஒரு விஷஜந்து கடிச்சிடுச்சு. இப்போ கடிக்கும் பொழுது இந்த இறைநேசருக்கு அதிகமான துஆக்கள், எப்படி இங்கே ஒரு சஹாபி வந்து ஓதுனாரா 7 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் துஆக்கள் தெரிஞ்சதுனால அவருக்கு ஓதி கொடுக்குறாங்க. நல்ல முறையில் விஷம் முறிவு ஏற்பட்டுச்சு. நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்க, நான் இப்படி ஹஜ்ஜு பயணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வழிபோக்கு காசு இதுக்காக என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. என்னால் என்ன செய்யுது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மக்கா போகிற அளவுக்கும் இந்த பொற்காசு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் முடிச்சு என்ன செய்கிறாரு, கொடுத்துறாரு. சுப்ஹானல்லாஹ், இறைவன் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாக இது நடக்குது. அதே போல் இங்கே எங்கள் வீட்டில் சுப்ஹானல்லாஹ் அந்த பிள்ளை என்ன செய்து தன்னுடைய அம்மாவை கொஞ்சம் சரிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நாட்கள் கழியுது. இப்போ ஒரு முறை என்ன செய்யுதுன்னா, கதவுகள் தட்டப்படுது. திறந்து பார்த்தோம்னா அந்த மன்னருடைய அமைச்சர், அதாவது பணியாள் வர்றாரு. வந்துட்டு எனக்கு ஒரு செம்பில் தண்ணி கொடுங்க, என்னுடைய மன்னர் வந்து வேட்டைக்கு வந்திருந்தாங்க, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்பில் தண்ணி கேட்குறாங்க. அப்போ மன்னர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இருக்கிற பாத்திரத்துல நல்ல ஒரு பாத்திரமாக ஒரு சுவையான ஒரு தண்ணீரை எடுத்து கொடுக்குறாங்க. குடிச்ச உடனே அந்த மன்னருக்கு நல்ல டேஸ்டான தண்ணீராக இருக்குது, இது எந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இவங்களுடைய இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. மன்னரே வந்து தன்னுடைய இடுப்பில் இருந்த ஒரு பெல்ட், அந்த காலத்தில் ரத்தினங்கள் இதெல்லாம் மன்னருடைய இது இல்லையா, அந்த பெல்ட் என்ன செய்கிறாங்க, கழட்டி கொடுக்குறாங்க. மன்னர் செய்ததை பார்த்து கூட வந்த அமைச்சர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில பொற்காசுகளை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பொழுதுதான் அந்த பெண் பிள்ளை சொல்லிச்சு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு உதவி செய்வான் என்பதை நம்பிக்கை இருக்குது. அதே போலத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுட்டான், உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லுச்சு. என்னன்னா, ஒரு மன்னருடைய பார்வை நம் வீட்டில் பட்டதின் காரணமாக இவ்வளவு நிஅமத் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அல்லாஹுடைய பார்வை நம் வீட்டில் பட்டால் எவ்வளவு நிஅமத் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுமா அந்த பெண் பிள்ளை. சுப்ஹானல்லாஹ். அதனால் எல்லா நேரத்திலும் இறைவனை முழுமையாக நினைவு கூறும் பொழுது, மறக்காமல் இருக்கும் பொழுது எல்லா நிஅமத்தும் ரஹமத்தும் நமக்கு வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதனால தான் மரண நேரத்தில் கூட நம்ம ஜக்ராத்துடைய இறைவனிடத்தில் இந்த துவா செய்யணும். நம் முடிவை பற்றி கேட்கும் பொழுது இந்த துவா வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மரண நேரத்தில் கூட என்னை சுற்றி உன்னை நினைவுபடுத்தக்கூடிய நல்லடியார்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு மரணத்தை கொடு. ஏன்னா சில நேரம் பாருங்களேன், அந்த ஜக்ராத்துடைய நிலைமை இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒன்று பேசுவாங்க, நீ அப்படி இப்படிம்பாங்க, என்னை விட்டு போறியம்பாங்க, நீ கவலைப்படாத, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நீ கவலைப்படாது, அல்லாஹ் இருக்கிற, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவான், சொர்க்கத்தை கேளு, களிமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய நல்லடியார்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை, மரண நேரத்தில் கூட இறைவனை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்ட உடனே இன்னும் நமக்கு ஞாபகம் வருது, மிகப்பெரிய கொலையாளி. எப்படி ஹிட்லர் இருந்தார் பார்த்தீங்களா, அது போல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அதிகமாக யாரை கொலை செஞ்சிருக்காங்க தெரியுமா, ஆலிம்களை, பிடிக்காதவருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க, அவங்களுடைய தவறை வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு பிடிக்காது. அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தன்னுடைய கடைசி அந்த இறுதி ஜக்ராத்தோட நிலைமையில ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களுடைய தாயார், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயார் சொல்றாங்க, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே, எத்தனை பேரை நீ கொலை செஞ்சிருக்க, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளத்தை புரட்டலாம். எவ்வளவு பெரிய கொலையாளியா இருந்தாலும் 99 கொலை செஞ்சவனுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்கலையா, சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்றாரா, தாயே, உங்களிடத்தில் என்னுடைய வழக்கு வந்தா நீங்க என்ன தீர்ப்பு சொல்வீங்க, நான் இவ்வளவு கொலை செஞ்சிருக்கேன்ல, என்ன தீர்ப்பு சொல்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை நான் மன்னிச்சிருவேன், என் புள்ள நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் என்ன செஞ்சிருவேன், மன்னித்து விடுவேன். அப்ப ஒரு தாயின் இரக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 70க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இரக்கம் பெற்றவன் என்னுடைய இறைவன், என்னை மன்னிப்பான் அப்படின்ட்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லுவாங்க.
சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு எல்லா நேரத்திலும் இறைவனை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறத நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுவை மறந்து வாழாதே மனிதா. ரெண்டாவது என்ன? முஸ்லீம் என்பதையே மறந்து வாழாதே மனிதா. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இதுவும் ஒன்று. நம்ம எப்பொழுதுமே அல்லாஹ் அதனால தான் சொல்றான், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏன்? முஸ்லீமா தான் வாழ்ந்துட்டு இருப்போம், அந்த முஸ்லீமா இதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறக்கும் போது மட்டும் நம்முடைய கலாக்கதில் அல்லாஹ் என்ன மாத்திரவா போறான் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது. ஆனால் மாற்ற வேண்டாம் என்ற வேண்டுகளோடு இறைவனிடத்தில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கடக்கக்கூடியவர்களாக, துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே முஸ்லிம் என்பதை மறந்து வாழாதே மனிதா. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, காலங்கள் செல்ல செல்ல ஒரு காலம் வரும், யூத கிறிஸ்தவர்களுடைய அடியடியாக, ஜானாக, முளமாக இந்த என்னுடைய உம்மத் பின்பற்றி கொண்டே இருக்கும். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆடையிலிருந்து, பேச்சிலிருந்து, முடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாமே மாற்று மதத்தார்களுடைய அந்த ஒரு இதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். சில நேரம் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை, சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சில பேர் நம்மளுடைய நிக்காஹுக்கு வரக்கூடிய ஹிந்து சகோதர சகோதரிகள் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்களா, நாங்களும் இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆமா, இப்படிதான் தேங்காய் எடுத்து வைப்பீங்க, நாங்களும் என்ன செய்வோம், ஆளாத்தி எடுப்போம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நாம் என்ன சிரிச்சுட்டு கடந்துட்டு போறோம். மஆதல், அல்லாஹ் பாதுகாக்கணும். நஊது பில்லாஹி மின்ஹா, இப்படியான கலாச்சாரத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்ற, முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து வாழாதீங்க. ஏன் தெரியுமா? முஸ்லீம் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒப்புமையை பாருங்களேன். ஹஜ்ஜத்துல் விதா, நம்ம இந்த அங்கீகாரத்துக்கான மதிப்பு இது தெரியும். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களே, இன்றைய நாளின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளின் சிறப்பு, இந்த மாதத்தின் சிறப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு ரசூலுஹு அஅலம். அறிந்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் அரஃபாவுடைய நாள், இந்த மாதம் துல்ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கிறது. இதோ பலது, இந்த ஊர் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லுவாங்க, இந்த நாள் எப்படி சிறப்பானதோ, இந்த மாதம் எப்படி சிறப்பானதோ, இந்த பலத், இந்த ஊர் எப்படி சிறப்பானதோ, அதே போல ஒரு முஸ்லீமின் கண்ணியமும், ஒரு முஸ்லீமின் மரியாதையும், ஒரு முஸ்லீமின் உயிரும் சிறப்பானது அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்போ ஒரு முஸ்லீமை எதற்கு ஒப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப முஸ்லீம் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்ற நாம் சில நேரம் முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தை இழந்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மஆதல், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம், 10 பேர் உட்கார்ந்து இருந்தோம். திடீர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்மீனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு உதாரணமான ஒரு மரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன மரம்? பேரித்த மரம். அப்போ இப்னு உமர் மனசுக்குள்ளே நான் நினைச்சுக்கிட்டேன், பேரித்த மரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன், ஆனா என்ன செய்யல, சொல்லல அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பேரித்த மரத்திற்கு ஒரு முக்மின் உதாரணமாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா பேரித்த மரம் வந்து எவ்வளவு அசைச்சாலும் ஒரு இலையை கூட உதிர்க்காது, அதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸுமே பயனுள்ளதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் எவ்வளவு சோதனைகள் ஆனாலும் ஒரு மனிதன், ஒரு முக்மின் அல்லாஹ் உலுக்கி எடுத்தால் என்ன செய்ய மாட்டான், ஈமான் உதிர விட மாட்டான், அவ்வளவு என்ன செய்ய பலமாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்த மரத்திற்கு ஒப்பாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அதே போலதான் தேனுக்கு ஒப்பாக, கமிஸ்லி நஹல் அப்படின்னு சொல்லுவாங்க, தேனீக்கு ஒப்பாக ஒரு முஸ்லீமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தேனி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எந்த பூவுலையும் மரத்திலையும் உட்கார்ந்தாலும் சரி அந்த பூவை டேமேஜ் பண்ணாது. பார்த்திருக்கீங்களா? அதுக்கு தேவையானது மட்டும் என்ன செய்யும், ஒரு பூ நம்ம எடுத்து லேசா கைக்குள்ள இது பண்ணி வச்சாலும் அது இதழ் பிஞ்சு போயிடும். ஆனா அந்த தேனி 1000 பூக்கள்ல உட்கார்ந்துட்டு வரும், எந்த பூமையுமே என்ன செய்யாது, அதை இடையூறு செய்யாது, அது எந்த ஒரு டேமேஜும் பண்ணாது. அதே போலத்தான் ஒரு முஸ்லீம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, நோவுபடுத்தக்கூடாது, குறைகளை ஆராயக்கூடாது, நிறைய விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ். தேனிக்கு ஒப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போலத்தான் தேனி என்பது உடலில் இருக்கக்கூடிய வியாதியை சரி செய்யும், நோய்களை சரி செய்யும். அதே போல முஸ்லீம்
அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை அவனுடைய சொற்களை கொண்டு என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தேனிக்கு ஒப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முஸ்லிம் என்கின்ற அங்கீகாரத்தை மறந்து வாழாதே மனிதா அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, மரணத்தை மறந்து வாழாதே மனிதா. சுப்ஹானல்லாஹ். உனக்கு தெரியுமா, மரணத்தை நாம மறக்கலாம், ஆனா மரணம் நம்மை மறக்காது. நாம வேணா மரணத்தை மறந்து வாழலாம். 30 வயசு தானே இருக்குது, 40 வயசு தானே ஆகுது, நமக்கு நாளைக்குலாம் வராது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம், நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஆனால் மரணத்தை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது எந்த ஜனாசா வந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சு. யூத ஜனாசா போய்கிட்டு இருக்கு, எந்திரிச்சு நின்ட்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இது என்ன செயல், எங்களுக்கு இதை சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, மரியாதைக்காக எழுந்து நின்னீர்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லும் பொழுது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இன்னலில் மௌத்தி ஃபஸ்ஆ என்றால் திடுக்கமான அதிர்ச்சியான செய்தி கேட்டால் என்ன செய்வோம், எந்திரிச்சு நிற்போம். மரணம் என்பது ஒரு அதிர்ச்சி. இன்னைக்கு அவங்களுக்கு அப்படின்னா நாளைக்கு நமக்கு. அந்த அதிர்ச்சியின் காரணமாக நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்கும் ஒரு நாள் மரணம் என்ன செய்யும், வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அந்த செய்தியை நமக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு ஆலிமை கூப்பிட்டுட்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வீட்டை இன்னொருத்தவங்க ஒரு வீடை வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நகல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலிம் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆலிம் எழுதக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன், ஒரு மையத் இன்னொரு மையத்திடமிருந்து வீட்டை வாங்கி இருக்கிறது. எங்க, மறுமையை மறந்த ஊரில். மறுமையை மறந்த ஊரில் ஒரு மையத் இன்னொரு மையத்திட்ட இருந்து. என்னன்னா யாருக்கு சொந்தம் இல்லை, இல்ல என்ன எழுதி வாங்கினாப்புல மட்டும் நமக்கு ஆயிடுமா? நம்ம போயிட்டோம்னா நம்ம ஜனாசா கூட என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளைக்கு மேல வைக்க. ஒரு நாளுங்கிறது நம்மளா முடிவு பண்ணி இருக்கிறோம். அடுத்த வக்கத்துக்கே நம்ம சொந்தம் இல்லை, நம்ம ஊரும் நம்ம வீடு எதுவுமே சொந்தம் கிடையாது. இதை எழுதிட்டு ஏன்டா கூப்பிட்டங்கிற மாதிரி எழுதுனா என்ன, ஒரு மையத் இன்னொரு ஆன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மையத் இன்னொரு மையத்திடமிருந்து வீட்டை வாங்கி இருக்கிறது, மறுமையை மறந்த ஊரில் அப்படின்னு எழுதிட்டு, இந்த வீட்டிற்கு 4 எல்லைகள் உண்டு. 1 மரணம், 2வது கபர், 3வது விசாரணை, 4வது சொர்க்கம் அல்லது நரகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, எழுதிட்டு, உலகத்தில் இன்பம் இல்லை என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் மனிதன், உலகத்தை விட்டால் இன்பம் என்று தெரியாமலேயே. புரியுதா? சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இன்பமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான் மனிதன், உலகத்தையே நீ விட்டு விட்டால் அதுதான் இன்பம் என்று தெரியாமல் மறந்தவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்ததாக சொல்லுவாங்க. ஆக இது என்னன்னா, மரணத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம சொல்றோம். ஆக மரணத்தை மறக்காமல் வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 4வது, மறுமையை மறந்து வாழாதே மனிதா. சுப்ஹானல்லாஹ். இந்த மறுமை அப்படின்னு சொல்லும் பொழுது 50,000 ஆண்டுக்கு சமமான ஒரு நாள், அப்படிதானே? 50,000 ஆண்டுக்கு சமமான ஒரு நாளை மறந்து வாழாதே. விசாரணைகள் நடக்கக்கூடிய அந்த நாளை மறந்து வாழாதே. அதே போல சூரியன் அருகில் கொண்டு வரக்கூடிய அந்த நாளை மறந்து வாழாதே. உறவுகள் துண்டிக்கப்படும் நாளாகிய அந்த நாளை மறந்து வாழாதே. ஆட்சி அதிகாரம் பலனளிக்காத அந்த நாளை மறந்து வாழாதே. மனிதனே திடுக்கிடச் செய்யும் அந்த நாளை மறந்து வாழாதே. நபிமார்கள் உட்பட எல்லா மனிதர்களையும் முட்டி போட மண்டியிடச் செய்யும் அந்த நாளை மறந்து வாழாதே. நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும் அந்த நாளை மறந்து வாழாதே அப்படின்னு சொல்லிட்டு மறுமை குறித்து நிறைய என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மறுமை என்பதை நம்ம ஒரு பயானுடைய நிகழ்வா மட்டும்தான் வச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல தான் மறுமையை பத்தி பேசுறோம். ஒண்ணு புரியுதா? இதெல்லாம் ஏன் மறந்தோங்கிறதுக்கு நான் சொல்லட்டுமா? 3 விஷயம். அதை நம்ம அமல்படுத்தாதனால தான் இதை மறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இதெல்லாம் சில நேரம் அல்லாஹ்வை மறந்து, மரணத்தை மறந்து, மறுமையை மறந்து. ஏன் அப்படின்னு சொன்னா, 1 வீட்டுக்குள்ள அடிக்கடி இதை பேசிக்கிட்டே இருக்கணும், மறக்காம இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க கிட்ட, வர்றவங்க கிட்ட நம்ம தேவையில்லாம என்னென்னமோ பேசுறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை குறித்து ஆரம்பிக்கக்கூடிய பேச்சையும் அல்லாஹ்வை குறித்தே முடிக்கக்கூடிய அந்த சபையும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அதனால யார் அண்டை வீட்டுக்காரர்கள் வந்தாலும், கெஸ்ட் உறவினர்கள் வந்தாலும், நம்ம சக பிள்ளைகள் கிட்டேயே அடிக்கடி என்னென்னமோ பத்தி பேசிட்டு இருப்பானா, அதிகமா அல்லாஹ்வை பத்தியோ மறுமையை பத்தியோ மரணத்தை பத்தி என்ன செய்யறது இல்லை, பேசுவது கிடையாது. அதனால எப்படியாவது ஒரு நாளைக்கு
எந்த நேரத்திலாவது என்ன செய்யணும், இந்த விடயங்களை எல்லாம் பேசிக்கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இது மறக்காம இருக்கிறதுக்கான சொல்யூஷன் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளோட அதிகம் யார் பழகி கொண்டு இருக்கிறார்களோ, அதிகமா நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோமோ அவங்கள சரியான முறையில் தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதிகமா இதை குறித்து பேசக்கூடியவர்களாக, நல்லடியார்களாக, அல்லாஹ்வை மறக்காதவர்களாக, மறுமையை அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடியவர்களாக நண்பர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது. அதே போல மூன்றாவது, நம்மை நாமே தயார்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த துனியா வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் நம்மை மறக்கடிச்சிடும், அல்லாஹ்வை விட்டு என்ன செஞ்சிடும். எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் ஒரு சூறாவுல வருமே. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சூழல்களை எல்லாம் நம்ம சரி செய்து கொண்டால் இது மறக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறோம். ஆக மறுமையை மறக்காமல் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஐந்தாவது, இறைவனுக்கு நிஅமத் என்கின்ற அருள் கொடைக்கு நன்றி செலுத்த மறக்காது. சுப்ஹானல்லாஹ். இறைவன் கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்த மறக்காதே இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், சதகா செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டுக்களே பல ஜாயின்ட்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. என்ன 360 இருக்கு, ஜாயின்ட்ஸ் இருக்கு. அப்போ 360 சதகா செய்யணும்னா சுப்ஹானல்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதுக்கு பதிலா என்ன செய்யணும், துஹா தொழுக சொல்றாங்க. காலையில லுஹா என்ன செய்யலாம், தொழுகலாம். அது சதக்காவிற்கான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். ஆக ஒவ்வொரு மூட்டுக்கும் நமக்கு சதக்கா செய்ய சொல்றாங்க அப்படின்னா அது நன்றி உணர்வை ஏற்படுத்துவதற்கு. இப்போ பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய பேச்சு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்தை ஒவ்வொன்றாக அனுபவிக்க இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை மனிதா இந்த 5 விடயங்களை எப்பொழுது மறக்காமல் இரு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவர்களாகவும், மறுமையையும் மரணத்தையும் அதிகமாக நினைவு கூறுபவர்களாகவும், அதே போல முஸ்லீம் என்கின்ற அந்த அடையாளத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவர்களாகவும், அதே போல இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கவும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.